ராமநாதபுரம் சபா நடேசையர் பள்ளி எதிர்ப்புறம் உள்ள நீலகண்டன் சந்தில் அமைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் 45ஆம் ஆண்டு ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முகவை ஊரணியிலிருந்து கரகம், பால் காவடி, அக்னி சட்டி, மேளதாளம் முழங்க முக்கிய வீதி வழியாக ஆலயம் வருகை தந்த பின் சிறப்பு தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. அம்மன் கோவில் திருவிழாக்களில் பக்தர்களால் நிறைவேற்றப்படும் மிக முக்கிய நேர்த்திக்கடன்களாக கரகம், அக்னி சட்டி மற்றும் பால்குடம் ஆகியவை விளங்குகின்றன. பித்தளை அல்லது செம்பு சொம்பில் நவதானியங்கள் அல்லது நீர் நிரப்பி அதன் மேல் தேங்காய் மற்றும் மாவிலை வைத்து வேப்பிலை பூக்களால் கோபுரம் போல் அலங்கரித்து தலைமீது சுமந்து வருவது கரகமாகும். அம்மனை தங்கள் ஊருக்கும் இல்லத்திற்கும் நேரில் அழைத்து வருவதாக ஐதீகம். கரகத்தை சுமந்து வருபவர் தீட்சை பெற்று கடும் விரதமிருந்து ஆடப்படும் ஆட்டம் கரகாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மண்பானையில் கரிக்கட்டை, கற்பூரம், விறகு போன்றவற்றை இட்டு நெருப்பு மூட்டி அதனை வெறும் கையில் ஏந்தி வருவார்கள். அக்னி என்பது தூய்மையின் அடையாளம். உடலிலும் மனதிலும் உள்ள ஐம்பூத குற்றங்களையும் பாவங்களையும் அக்னியின் மூலம் சுட்டெரித்து தங்களை அர்ப்பணிக்கும் செயலாகும். அம்மை நோய் அகலவும், தீராத நோய்கள் குணமாகவும், கொடுத்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றவும் பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் இதை ஏற்றுகின்றனர். சுத்தமான பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் பசும்பால் நிரப்பி மஞ்சள் துணியால் அதன் வாயை கட்டி தலையில் சுமந்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது அர்த்தம். பால் என்பது தூய்மை மற்றும் மங்களத்தின் குறியீடு. குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாக, குழந்தை பாக்கியம் பெற, வம்ச விருத்தி மற்றும் எடுத்த காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக்க முடிய பக்தர்கள் பால் குடம் எடுக்கின்றனர். பக்தர்கள் கொண்டு வரும் பாலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அது பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இவை அனைத்துமே பக்தர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு, அகந்தை அழித்தல் மற்றும் கடுமையான விரதத்தின் மூலம் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தும் வழிபாட்டு முறைகளாகும். இவ்விழா ஏற்பாட்டினை விழா குழுவினர் செய்திருந்தனர்.